வெல்கம் டு ஹவர் சேனல். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஜூனியும் நானும் என்ன பண்ண போகிறோம், இப்போ உங்களுக்கு வந்து எங்கள் கார்டனை சுற்றி காட்ட போகிறோம். ஜூனி பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட்டாக வந்துட்டுருக்குறா? எடா ஃபுல்லாக ஃபீவரை காட்டவே முடியல, அவ்வளோ ஹைட்டாக வந்துட்டுருக்குறா. சரி வாங்க நம்ம போகலாம், நம்ம வீடியோ பார்க்கலாம். அவளை வச்சு இந்த வீடியோ எடுக்க முடியாது, அதனால் அவளை கீழே விட்டுட்டேன். இதை பாருங்கள், கொய்யா மரம் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இது வந்து 10 வருஷம் ஆகும் இந்த செடி வச்சு. நாங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு வந்து அது காய் கொடுத்துன்னு தான் இருக்குது. நிழல் தான் பயங்கரமாக கொடுக்கும். ஏன்னா இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள் எவ்வளோ நிழலாக இருக்குன்ட்டு. இங்கே தான் நாங்கள் வெயில் காலத்தில் இங்கே உக்காந்துப்போம், இந்த மரத்து நிழலில் உட்காந்துப்போம். அதுக்கப்புறம் வந்து ராக்கெட் அடுப்பு செஞ்சுருக்கேன். சப்போஸ் இந்த அடுப்பில் சமைச்சி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும்னுவாங்க. மீன் குழம்பு கறி குழம்பு மட்டும் நம்ம அடுப்பில் செஞ்சு சாப்பிட்லாம் சட்டியில் வச்சு அப்படின்ட்டு, அதுக்காக இது பண்ணியிருக்கேன். இது வந்து பசலைக்கீரை, சிவப்பு பசலைக்கீரைன்னு வாங்க. இது வந்து இரும்பு சத்து கம்மியாக இருக்கிறவங்க, அப்புறமா கன்சீவாக இருக்கிறவங்க ஒரு 7 மாதத்துக்கு அப்புறம் இதை சாப்பிட்டா நல்ல ரத்தம் இதுவாகும், சுகப்பிரசவம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து முன்னோர்கள்லாம் வந்து இதை நல்லா கடைஞ்சி கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து என்ன மரம்னா நீங்களே கண்டுபிடிங்க. இது வந்து சாத்துக்குடி மரம். எங்களுக்கே தெரியாது, இது வளர்கிற வரைக்கும் இது என்ன மரம்னே தெரியாது. எல்லாருமே பார்த்துட்டு இது என்ன மரம் நான் கேட்குறப்போ, இது வந்து எல்லாருமே வந்து அந்த நாத்தங்காய் ஊறுக்காய் போடுவாங்க இல்லையா, அந்த மரம்னு சொல்லியிருந்தாங்க. சரி இதெல்லாம் எதுக்குன்ட்டு வீட்டில் இருக்கவங்க வெட்டிடலான்னா, எனக்கு எந்த மரத்தையும் வெட்டுறது எனக்கு பிடிக்காது. அதனால் சரி இருந்துன்னு போட்டோம் ஒரு மூலையில் அப்படின்ட்டு இருந்தோம். அப்புறமா தான் இதோடைய காயை எடுத்து நம்ம அறுத்து பார்த்தோன்னா வாசனை வந்து நம்ம சாத்துக்கொடி வாசனை வந்துச்சு. சரி அதை பிழிஞ்சு ஜூஸ் போட்டு கொடுக்கலான்னா அப்போ தான் தெரிஞ்சது அது சாத்துக்குடி மரம்னே. சரி பரவாயில்ல, நம்ம எதுவுமே போடாமலே அதுவாக தானாக வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு. இது வந்து இன்னும் பெருசான பிறகு நான் ஒரு நாள் வந்து காமிக்கிறேன். இப்போ எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது காய்ங்க, பெருசாகிட்ட பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி வாங்க நம்ம கீழே போயிட்டு இப்போ வாட்டர் ஃபால்ஸை பார்க்கலாம். ஏற்கனவே வந்து வாட்டர் ஃபால்ஸ் எப்படி செஞ்சேன்ற வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் சேனலில் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நேற்று நைட்டே நான் என்ன பண்ணிட்டேன், இந்த லில்லி பூவை போட்டேன். காத்தால் தான் பூத்துச்சு. அது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது, நம்மளுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும், பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கும். அதுக்கு தான் இந்த நீர்வீழ்ச்சி வந்து நான் இந்த இடத்துல அமைச்சேன், நம்ம உட்காந்து இருக்கும் போது மனசு அமைதிக்காக. என்ன டென்ஷன் இருந்தாலும் இதை பார்த்தோன்னா நம்மளுக்கு அது மறந்து போயிடும். அப்புறம் இன்னொன்றுன்னா, இந்த குச்சி மச்சான் கச்சா மச்சான்னு ஒன்று கத்தின்னு இருந்ததில்ல, அது நம்ம லவ் பேர்ட்ஸ் தான். இவங்க குரல் கேட்டுனே இருக்கணும், நம்ம அந்த மாதிரி கத்தினே இருப்பாங்க. இவங்க வந்து ஆளுக்காளுக்கு முட்டை போட்டு வச்சுட்டுருக்குறாங்க. யார் ஃபஸ்ட்டு குட்டி போட போகிறாங்கன்னு பார்க்கணும். அதில் வந்து அதோ இது ஏறி வராங்க பாருங்கள், இவர் ஹஸ்பண்டு, அவங்க ஒய்ஃபும் முன்னாடியே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து உள்ளே வந்து 2 குஞ்சு பொரிச்சிருக்கு, வாங்க பார்க்கலாம். அது உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். சரி இருங்க, உள்ளே காட்டுறேன், அப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க கத்துற சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? அவங்கள எப்படி எடுக்குதுன்னு தெரியல, ஏன்னா நான் உள்ளே ஃபோன் எடுத்துன்னு போனோன்னே எல்லாம் பறந்துட்டாங்க அவங்க பேரண்ட்ஸ்லாம். இப்போ தெரியும்னு நினைக்கிறேன், பாருங்கள் 2 குட்டி பார்ப்பாங்க, நல்லா இருக்காங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்களா, நான் வீடியோ கஷ்டப்பட்டு எடுத்துன்னு இருக்கேன். இந்த மேடம்க்கு என்ன தூக்கம் பாருங்கள், எங்கட ஆளே காணும்னு பார்த்தோன்னா உள்ளே வந்து பத்துன்னு இருக்கிறாங்க மேடம். நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன்னு பத்துன்னு இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் நான் ஒரு சிஸ்டர் வந்து நீ தூங் சிஸ்டர் வந்து ஜூனிக்கு வந்து ஃபுட்டு எப்படி சிக்கன் ஃபிஷ் எல்லாம் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு, உப்பு இல்லாமல் செய்யணும். அதை வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக போடுறேன் இதுக்கு மேலே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நான் போடுறேன். ஜூனிக்கு வந்து என்ன சாப்பிட்றதுக்கு
உப்பு இல்லாமல் சிக்கன், அதுக்கப்புறம் மீன், இதை வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.